Please subscribe Sadhguru Sai Creations. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற என்ன செய்யலாம்? நம்ம உடம்புல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கும். நிறைய பேருக்கு முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது. முகம் எப்பொழுதுமே ஒரு டல்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. முகத்தில் ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அறிகுறிகள் இருக்குன்னா உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நமக்கே தெரியும். யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும், யூரியாவோட லெவல் அதிகமாக இருக்கிறது, ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இது எல்லாமே என்னென்னா நம்ம உடலில் ரத்தத்தில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றது பொறுத்து நமக்கு அந்த ரிசல்ட் இருக்கும். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த டாக்ஸின்ஸை நம்ம வெளியேற்றுவதற்கு என்னென்ன செய்யலாம்? முக்கியமாக இப்போ சொல்லக்கூடிய ரெமெடிஸ் எல்லாமே அடல்ட்ஸ்க்கு, அதாவது 18 வயதிற்கு மேற்பட்டவங்க தாராளமாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற என்ன செய்யலாம்? நம்ம உடம்புல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உடல் எப்பொழுதுமே சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு எப்போவுமே டயர்டாக இருக்குங்க, ஆனால் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம்லாம் கிடையாது, சுகர் கிடையாது, ஆனால் நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லைங்க, இவ்வளோ நேரம் தூங்கியும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடலில் கழிவுகள் நிறைய தேங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த பிரச்சனை இருக்கும். அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம தினமுமே மலச்சிக்கல், ஸோ தினமும் மோஷன் போகாமல் இருந்ததுன்னா இந்த மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கும். மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்து மலச்சிக்கல் தொந்தரவுக்கு அடுத்து இன்னும் சில விஷயங்கள், எப்பவுமே படபடப்பு இருக்கிறது, டென்ஷனாகவே இருக்கிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம உடலில் ஒரு படபடப்பு, டென்ஷன் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குது. ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கும். நிறைய பேருக்கு முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது. முகம் எப்பொழுதுமே ஒரு டல்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. முகத்தில் ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அறிகுறிகள் இருக்குன்னா உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நமக்கே தெரியும். யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும், யூரியாவோட லெவல் அதிகமாக இருக்கிறது, ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இது எல்லாமே என்னென்னா நம்ம உடலில் ரத்தத்தில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ற பொறுத்து நமக்கு அந்த ரிசல்ட் இருக்கும். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறது நம்ம யூரிக் ஆசிட் நம்ம உடலில் அதிகமாக சேரும்பொழுது வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகளோடு ஒரு சிலர் உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு குடல் பகுதியில் சரியாக அப்சார்ப்ஷன் நடக்காமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. அப்போ சாப்பிடக்கூடிய உணவு சரியாக அப்சார்ப்ஷன் நடக்கலைன்னா நம்ம உடலில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைனா வெயிட் லாஸ் ஆகிறது, அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கிறது, பார்க்கும்பொழுது உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகளும் நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் இருந்தால், கழிவுகள் அதிகமாக இருந்தால் வரக்கூடியது. இந்த டாக்ஸின்ஸை நம்ம வெளியேற்றுவதற்கு என்னென்ன செய்யலாம்? முக்கியமாக இப்போ சொல்லக்கூடிய ரெமெடிஸ் எல்லாமே அடல்ட்ஸ்க்கு, அதாவது 18 வயதிற்கு மேற்பட்டவங்க தாராளமாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவும் முக்கியமாக சுகர் பிபி இருக்கிறவங்க என்னென்ன செய்யணுன்றது நான் இடையில சொல்கிறேன். இப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையணும்னா நெல்லிக்காய் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ணும். இந்த நெல்லிக்காய் இல்லைங்க சாப்பிட முடியல, ஜூஸ் போட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். ஆனால் முக்கியமாக அதோட ஃபைபர் கண்டென்ட் நம்ம உடலில் சேரணும். எந்த அளவுக்கு நம்ம ஃபைபர் உள்ளே எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குடல் பகுதியிலையும் சரி, நம்ம உடல் பகுதியிலும் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி வர்றதும் நமக்கு நடக்கும். அப்போது நம்ம நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெல்லிக்காய் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கடுத்து முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறணுனாலும் சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கு டெய்லி ஒரு ஜூஸ் குடிக்கிறது நல்லது. சிலர் இந்த கேரட் ஜூஸ்லாம் குடிப்பீங்க இல்லையா, அதையே நம்ம எப்படி குடிக்கலாம்ன்றதை நான் சொல்கிறேன். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.
கேரட் வந்து நல்லா நம்ம ஒரு 2-3 கேரட் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா ஜூஸ் மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஃபுல்லாக நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டாம், பாதி அளவுக்கு ஃபில்டர் பண்ணிவிட்டு மீதி பாதி அந்த கேரட்ஸ் வந்து அதோடைய ஃபைபர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோடையே நம்ம என்னென்னா ஒரு அரை நெல்லிக்காய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதனோட சேர்த்துக்கணும். இதனோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி, அந்த மிக்சியில் அரைக்கும் போதே இதை போட்டே நம்ம அரைச்சிக்கலாம். நெல்லிக்காய் இல்லைனாலும் நெல்லிக்காய் பொடியாக சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 200லிருந்து 250 ml இதை எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து நெல்லிக்காய் பொடி இருக்குது, கடுக்காய் பொடியும் நம்ம சேர்த்துருக்குறோம். இதனோட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, ஒரு 5-6 துளிகள் வந்து எலுமிச்சை சாறு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த ஜூஸ் தினமும் காலையில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். முக்கியமாக வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லலாம். நம்ம இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருக்கீங்கன்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ மாதம் ஒரு முறை நம்ம வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் இதை ஃபாலோ பண்ணும்போது சில டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். என்னென்னா, ஸோ இது எத்தனை நாட்களுக்கு, ஒரு 20 நாட்களுக்கோ இல்லை 2 வாரமோ நம்ம பயன்படுத்துகிறோன்னா கரெக்டாக அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அந்த டைமில் அதிகமாக நமக்கு பாடியில் எண்ணெய் சார்ந்த உணவுகள், கொழுப்பு சார்ந்த உணவுகள், நான்வெஜ் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உணவுகளை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக நம்ம ஹோம்மேட் ஃபுட்ஸு, முக்கியமாக இந்த மில்லட்ஸ் மற்றும் இந்த நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் சேர்ந்த உணவுகளை சாப்பிடும்பொழுது இன்னும் நமக்கு சீக்கிரமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு மருந்து, இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னென்னா, வேப்பம் பட்டை இருக்குது இல்லைங்களா, வேப்பம் பட்டையோட பொடி நமக்கு தேவை. இதனோட நாவல் பட்டை பொடியும் நம்ம சேர்த்துக்கணும், மகிழம் பூ இதனோட சேர்த்துக்கணும். இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து வேப்பம் பட்டை வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. அதே மாதிரி தான் நாவல் பட்டையும். மகிழம்பூவை பொறுத்த வரைக்கும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைத்து கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. இந்த மூன்றுமே பொடியாக எடுத்து இதை வந்து கஷாயமாக்கிட்டு தினமும் இரவு நேரத்தில் குடிச்சணும். இரவு எப்போ குடிக்கணும், தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கடைசியாக நம்ம எடுக்கக்கூடியது இந்த கஷாயமாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரும்போது இந்த கஷாயத்தோட அளவு எவ்வளோனா 60லிருந்து ஒரு 80 ml அளவுக்கு குடிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகள் இது நைட் நம்ம சாப்பிட்டோம்னா முக்கியமாக காலையில் மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும். இது வந்து ஒரு 2 வீக்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். உடல் கழிவுகள் வெளியேறி உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் ஒரு முக்கியமான ஒரு பதிவுன்னு இதை சொல்லலாம். ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் நம்ம நோய்க்கு முக்கியமான காரணம். ஸோ கழிவுகள், டாக்ஸின்ஸ் எப்படி வெளியேற்றலாம் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.